அம்மா நான் இந்த முறை மாமாக்கு வாக்கு செலுத்திடுவேன் அப்படிதான் அவன் வந்து சொன்னான். அதனால என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு. அதை நான் சிறப்பாவே நான் வந்து நான் 4வது முறையா திருநெல்வேலியில நிக்கிறேன். அதாவது 2019ல பாராளுமன்ற வேட்பாளரா நின்னேன். திருநெல்வேலி பாராளுமன்ற வேட்பாளர், 21 திருநெல்வேலி சட்டமன்ற வேட்பாளர், அப்புறம் 24 திருநெல்வேலி நாடாளுமன்ற வேட்பாளர். இப்போ மறுபடியும் அண்ணன் 26ல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில நிக்கிறேன். இந்த முறை உறுதியாக நாங்க வெல்வோம். ஏன்னா நாங்க ஏற்கனவே அந்த ஊருக்கெல்லாம் போனாலே நான் தெரியும், மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்களோட நான் நின்றுருக்கேன். நாங்க அதனால அவங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த முறை எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, வா தாயி உட்காரு தாயி, காஃபி குடிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நாங்க ரொம்ப நெருக்கமா அறிமுகமாயிட்டோம். அண்ணன் சீமானோட கொள்கையும் நாங்க கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இதுதான் கொள்கை. மதுக்கடையை நாங்க மூடுவோம், கல்வி மருத்துவம் குடிக்கிற தண்ணியை இலவசமா கொடுப்போம். இது எல்லாம் இன்னை வரைக்கும் மக்கள் கையேந்தி நிற்கிறாங்க. உண்மையிலே சரியான சாலையில் அடிப்படை கட்டமைப்பே இல்லை. பெரிய பெரிய விடயங்களெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாம். அடிப்படை கட்டமைப்பே எந்த ஊர்லயும் கிடையாது. வேலை வாய்ப்பு இல்லை. இது எல்லாவற்றுக்கும் தீர்வு நாங்க தான்ங்கிறத மக்கள் மனசுல தெளிவா புரிய வச்சிருக்கிறேன். நாள்தோறும் மக்களை சந்திக்கிறேன். அண்ணன் சொன்ன மாதிரி மரக்கண்டு கொடுக்குறோம், துண்டறிக்கை கொடுக்குறோம். அதனால தெளிவா இருக்கிறாங்க மக்கள், நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. உறுதியா அந்த முறையை நாங்க வெல்வோம். நான் இப்போ நாள்தோறும் மக்களை பயணிக்கிறோம். அதாவது அதே போல கிராமங்கள்ல எல்லா கிராமங்கள்லயுமே நம்மளோட வீடு, ஆதரவாளர் வீடு இருக்குல்ல, அதுல ஒரு மர சட்டத்துல நாங்க இது நம்மளோட வீடு அப்படிங்கிறத பதிய வச்சுட்டு இருக்கோம். அதுவே எல்லாருமே ரொம்ப நாள்தோறும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் எந்த இடத்துக்கு போனாலுமே என்னோட சின்னம், நம்ம ஆதரவாளர் உடனே நான் ஒரு நம்ம சின்னத்தை பதிச்சிருவோம். சின்னம், வேட்பாளர் பேரு அதுல இருக்கும். அதே போல வீடு வீட்டுக்கு அந்த ஒரு அது ஸ்டிக்கர், அதையும் ஒட்டிடுவோம், நம்மளோட ஸ்டிக்கரை. ஏன்னா இதைத்தான் அவங்க எல்லாம் செய்வாங்க. யாரும் எதுவும் கேட்காம மாற்று கட்சிகள், திமுக வந்தது அதிமுக வந்தது ஒட்டி விட்டு அவ்வாட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் மக்களே சொல்றாங்க, ஒட்டுட்டுமா, நான் கேட்டுதான் ஒட்டு, தாராளமா ஒட்டு தாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க மக்கள் கிட்ட நாள்தோறும் நெருக்கம். அதாவது குறிப்பா நான் சொன்ன மாதிரி மரக்கண்டு நாள்தோறும் எல்லா மக்களையும் சந்திக்கிற மக்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க மனசுல நான் நின்றுட்டே தான் இருப்பேன். நான் இல்லை, நம்ம கொள்கை, நம்ம அண்ணன் எல்லாமே அதுல நின்றுட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால சிறப்பா இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பா. அதாவது நான் எனக்கு என் இளம் அளிக்கப்படும் போது சொல்லும் போனா, அண்ணன் சீமான் அண்ணன் வந்து எனக்கு 2016 காலகட்டங்கள் 15ல தான் எனக்கு அண்ணனோட காணொலிகளை நான் பாக்குறேன். உண்மையிலே இந்த ஸ்மார்ட் போனுக்கும் இந்த வலையொலிகளுக்கும் தான் நான் மிக்க நன்றியை சொல்லணும். அது இல்லைன்னா, நான் வந்து உங்களை போல ஊடகங்கள் இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. நான் அதை பார்க்கும்போதுதான், ஆகா நம்ம இனத்தை அழிச்ச அன்னைக்கு எனக்கு தெரியல, நான் உணராம இருந்துட்டேன். அன்னைக்கு நான் வந்து வீதியில வந்து போராடணும், என் இனத்தை அழிச்சு ஈழத்துல கொல்றாங்களே, அந்த 1.5 லட்சம் பேர் இன்னைக்கு என் தொப்புள் கொடி உறவு தானே இறந்ததுங்கிறது கூட தெரியாம நானும் இருந்துட்டேன். ஆனா அந்த உணர்வை எனக்கு அண்ணன் கடத்தினாரு. அதே மாதிரி என் பிள்ளைய நான் விட்டுட்டு போக முடியுமா? அந்த உணர்வு இல்லாம என் பிள்ளைய நான் வளர்க்க முடியுமா? அப்ப என் பிள்ளைக்கு நான் தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். தெளிவா இருக்கு என் பிள்ளைகள். அதான் சொல்லுவாங்கல்ல, அம்மா சொல்லிச்சு ஓட்டு போட்டேன், அப்பா சொல்லிச்சு, அப்படி இல்லை என் பிள்ளை. தெளிவா அவ சிந்திச்சு ஓட்டு போடுவா. நானே சொல்லவே இல்லை. என் பொண்ணு அவளே எனக்கு தனக்கு 18 வயதானவன அவளே பூர்த்தி பண்ணா. அவள் ஓட்டர் ஐடியை வாங்கிட்டா. வாக்கு மாமாக்கு செலுத்துவோம்மா வந்து சொன்னதே அம்மா நான் இந்த முறை மாமாக்கு வாக்கு செலுத்திடுவேன் அப்படிதான் அவன் வந்து சொன்னான். அதனால என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு. அதை நான் சிறப்பாவே செய்துட்டேன். தமிழ் தேசியத்தை எல்லாரும் எங்க வீட்டுல மிக சிறப்பா அது கொண்டு போயிட்டு இருக்கோம் நாங்க. அவங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு அப்படி என்கிட்ட நேரடியா பேச மாட்டாங்க. ஆனா நமக்கு மூத்த பொறுப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேசியதாகலாம் சொல்லுவாங்க. ஏன்னா என்னை பத்தி ரொம்ப தெரியும். இவளை வந்து எந்த இதையும் வச்சு இவளை தகர்க்க முடியாது. பொருளாதாரத்தை வச்சியோ வேற எதை சொல்லி இவளை மிரட்ட முடியாதுங்கிறதுல எதிரிக்கே நல்லா தெரியும். ஆனா பேசியதாக சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. என்ன அதனால அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆமா. உண்மையே ஆமா. அதுதாங்க அங்க இருக்கிற பிரச்சனையே அதான். கடந்த தேர்தல்ல கூட அப்படிதான் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அப்படிதான் நிறுத்தினாங்க. இப்ப நம்ம உண்மையா நேர்மையா நான் வந்து உணர்ந்துகிட்டேன். தமிழச்சியா வந்து இந்த களத்துல நிக்கிறேன். அந்த உணர்வு இல்லை. ஏன் இல்லைன்னா, இவங்களை வந்து சண்டையை மூட்டி விடுறதே இந்த திராவிட கட்சிகள் தான். அவன் விரும்புது நம்ம சொந்த ரத்தத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகணுங்கிறது அது விரும்புது. அதை தெளிவா எப்படி ஊட்டணுமோ,
ஏன் இந்த அரசு கூலிப்படையை வச்சுதானே ஒருத்தரை கொன்னுகிட்டு இருக்காங்க. இந்த கூலிப்படையை எப்படி நிறுத்தணும்னு இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதை சரி செய்ய முடியாதா? அப்ப இது விரும்பி இந்த சாதி சண்டைகளை ஏற்படுத்துது. அதுல இருந்து நாங்க நாள்தோறும் பயணிக்கிறோம்ல. இப்ப நான்லாம் பேசும்போதே சொல்லுவேன், தங்கச்சி உன்னையும் எனக்கும் இணைக்கிறது என்னன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்பேன். சற்று இப்படி யோசிப்பாங்க. கொஞ்சம் நான் தான் சொல்வேன், நான் பேசுற தாய்மொழியும் நீ பேசுறது 2 பேருக்கு புரிதல் இருக்கு இல்லையா? அப்ப எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் அதே மொழியை தானே பேசியிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒன்னா தானே இருக்கிறோம் அப்படிங்கிற கற்பித்தலை இப்பெல்லாம் நிறைய புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இரத்த வெறிய அதை எப்படி செய்வேன்னு அண்ணன் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த சாதி வெறிய எப்படி அடக்குவேங்கிறத அதை நாங்க வந்து அதை செய்து காட்டுவோம். அதை மகிழ்ச்சி. நன்றி.